நேற்று எடுத்த டே விலாக் தான். இந்த விலாகில் வந்து நான் என்னோடய ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்து அடுப்பு வந்து இந்த கதியாக தான் இருக்குது. காலையில் எழுந்திருக்கும் போது அதை தொடச்சா தான் இந்த மாதிரி ஆகும். ஏன்னா நைட்டு வந்து ஒர்க் பண்ணுறதுனால ஹரிபரியாக தோசை ஊற்றி கொடுத்துட்டு இல்லை ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு நான் போயிடுவேன். அப்படி இல்லாட்டி அவங்களே வந்து தோசை ஊற்றுவாங்க. அது அந்த அடுப்பு கிளம்ஸியாகிடும். எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு தூங்குறதுக்கு தான் மைண்ட் போகும். அதனால் அது அடுப்பெல்லாம் துடைக்க முடியறதில்ல. காலையில் எழுந்து தான் துடைப்பேன். நேற்று வந்து கிரேவி வச்சுருந்தேன், சிக்கன் கிரேவி. அதுலேருந்து சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் இன்றைக்கி பிரியாணி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, என்னோடய ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னா ஏன் வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து ஜூலை மந்த்லேருந்து ஒர்க் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கேன். இப்போ நவம்பர் மந்த்லேருந்து தான் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக ஜெர்மன் கம்பெனி. ஜெர்மனில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு இங்கேருந்து சேல் பண்ணுற மாதிரி நான் அதில் வந்து கஸ்டமர் அசோசியேட்டாக ஆட் ஆகிருக்கேன். ஆக்சுவலாக இது என்னென்னா, இங்கே பிக் பஸார்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒரு கம்பெனி. நேம் சொல்ல நான் விரும்பலை. அதனால் அந்த கம்பெனியில் இந்த ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸு இவங்களுக்கெலாம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். அண்ட் தென் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். நான் எக்ஸாக்டாக இங்கே ஆல்ரெடி பண்ண ஒர்க்கை அங்கே வந்து ஜெர்மன் பீப்புளுக்கு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து டைமிங் தான் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் செட் ஆகலை. ஏன்னா 1:30க்கு லாகின் பண்ணி லாக் ஆஃப் வந்து 10:30. பட் அது வந்து 11 o'clock வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். சம்டைம்ஸ் ட்ரைனிங் பீரியட்லாம் எனக்கு 12 o'clock 12:30 வரைக்கும் கூட போயிருக்கு. பட் நான் அதெல்லாம் பார்க்காம தான் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. எந்த டைமில் கஸ்டமரை ரீச் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த டைமில் வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், ஸோ ஃப்ரீ டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால இப்போ நான் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கேன். இப்போ அந்த ஹெட்டிக் ஸ்டேஜ்லாம் கடந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரீ டைம்னு முடியாது, காலையில் டைமில் பசங்களை பார்க்குறதுக்கு, அப்புறம் பசங்களோட இருக்கிறதுக்கும், அப்புறம் பசங்களோட எல்லா நீட்ஸும் நம்மளே பண்ணுறதுக்கும் ஒரு பரபரப்பாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் எனக்கு இருக்கிறதுனால இந்த ஜாப் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஹோப் இதுவாச்சும் நம்ம கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஜாப் எப்படி கிடைச்சிது, அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் நிறைய ஹெட்டிக்ஸ்லாம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் நிறைய பேர் வந்து ஜாப் ரெஃபர் பண்ண சொல்கிறீங்க. நான் ஒரு சிலருக்கு பண்ணியும் இருக்கேன். அது எப்படி நான் ஃபைண்ட் பண்ணேன், நீங்களுக்கு எப்படிலாம் தேடினீங்கன்னா அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு டிப்ஸும் வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து நான் எப்பயுமே பிரியாணி வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் செய்வேன். அது மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இன்னொன்று இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட புதினா கொத்தமல்லியும் அரைச்சி சேர்த்துருந்தேன். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புதினா துவையல் வேறு பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ தான் தோணுச்சு, சரி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறாங்களே, நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. அது என்ன தான் நம்ம அரைச்சி சேர்த்தாலும் லாஸ்ட்டில் அந்த புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தா தான் எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் அதையுமே சேர்த்துட்டேன். காலையில் நமக்கு தம் வச்சுலாம் பிரியாணி குண்டானில் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் நான் பிரியாணி செஞ்சுருந்தேன். குக்கரில் வந்து ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் நல்லா தான் வருது. குண்டானில் வைக்கும்போது தான் ஏதாவது ஒரு சொதப்பல் வேலையை பார்த்து விட்டுறது. அது என்னன்னு தெரியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி செய்யணுன்ட்டு, அது மட்டும் வரவே மாட்டேங்குது. ஆனால் நான் எப்படி பிரியாணி செஞ்சாலும் என் பிள்ளைங்களுக்கு நான் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த கடையில் செய்கிற இந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணியை விட நான் செய்கிற பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காக சொல்கிறாங்களான்னு தெரியல, பட் அது அவங்களுக்கு பிடிக்கும். பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால 2 வேளைக்கு சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். அவங்க காலையிலையுமே அதே சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் முட்டை வச்சுருந்தேன். நாங்கள் வந்து காலையில் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்து வச்சுட்டு தோசைக்கு தான் புதினா துவையல் அரைச்சி வச்சுருந்தேன். இந்த புதினா துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நேற்று வச்ச கிரேவி வேறு கொஞ்சம் இருந்தது, அதையுமே சூடு பண்ணி வச்சு காலையில் தோசையை சாப்பிட்டாச்சு. காலையில் எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டா நான் வெள்ளிக்கிழமைக்கான வேலையை வந்து நான் வியாழக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா 1:30 மணிக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டோன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். மோஸ்ட்லி வியாழக்கிழமை வந்து மதிய சாப்பாடு தனியெல்லாம் செய்ய மாட்டேன், காலையிலே செஞ்சுருவேன். அப்படி தான் இன்றைக்கி செஞ்சுட்டேன். நம்ம எவ்வளோ சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு வச்சாலும் இவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் இருக்காது. எழுந்து கிளம்புறது அவ்வளோ லேட்டு. பேக் மாட்டிட்டு வண்டிக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆள் ஊட்டி விட்டுக்கிட்டே போகணும். கையில் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டே போயிருக்கணும். இதெல்லாம் பண்ணி விட்டு அவங்கள அனுப்பணும். அப்போ நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இந்த முத்தம் கிடைக்கும்.
அப்புறம் நம்மளை சாப்பிட சொல்லி இப்போ அன்பாக பாசமாக சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் பாய் அதெல்லாம் சொல்லிவிட்டு நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தீபத்துக்கு ஏற்றின விளக்கு அப்படியே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி ஊற வச்சு வேலையோட வேலையாக கழுவிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழுவிட்டு அடுப்புத்திட்டு ஊற வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கழுவிட்டு வீடை ஃபுல்லாக மாஃப் போட்டுட்டு தெருவில் எல்லா இடத்துலையும் மாஃப் போட்டுட்டு கோலம் போட்டு பொட்டு எல்லாமே வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தோடனே படைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் குளித்து முடித்து ரெடியாகி நானுமே லாகினுக்கு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். இந்த டீப்பா வந்து இப்போ புதுசாக ப்ளைவுட்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மேலே மட்டும்தான் அந்த இது ஒட்டியிருக்காங்க, மைக்கா ஒட்டியிருக்காங்க, உள்ளெல்லாம் பட் இது வந்து ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் இப்படி ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தலைக்காணி எடுத்து வச்சு மடி மேலே லேப்டாப் வச்சு அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த லேப்டாப் வச்சுக்கிறதுக்கு இந்த டீப்பா வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். முன்னாடியே இந்த சார்ஜ் போட்டு வைக்கிற பழக்கம்லாம் இன்னமும் வரல. ஆன் டைமுக்கு தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் நடுவில் பிரேக் எடுத்து நானுமே லஞ்சு சாப்பிட்டுட்டேன். பிரியாணி கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லாவே இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து அதிரசத்துக்கு மாவு செஞ்சேன்னு சொல்லிட்டு மாமியார் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எப்படி கொடுத்து ஒரு 1 வீக் இருக்கும், ஞாபகமே இல்லை. ஃப்ரிட்ஜிலே இருந்தது, மறந்தே போயிட்டேன். சரி இன்றைக்கி அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதை அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து சக்கரை அதிரசம். சக்கரை அதிரசத்துக்கு பாகு எடுத்து இந்த மாதிரி போட்டு செய்வாங்க. எங்கள் மாமியார் வந்து அதிரசம்லாம் சூப்பராகவே செய்வாங்க. வெள்ளை அதிரசமும் நல்லாவே தான் செய்வாங்க. இது உடனே சாப்பிட்டா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை அதிரசம் வெல்லம் போட்டு செய்கிற அதிரசத்தை வந்து நீங்கள் செஞ்சு ஒரு 2-3 நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த இது வந்து ஊறி நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சக்கரை அதிரசத்தை வந்து நீங்கள் செஞ்ச அன்றைக்கே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக சூடாக இருக்கும். இதுலேருந்து எடுக்கிறப்ப தானே இந்த மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது அப்படியே கிறிஸ்பாக இருக்கும். சரி ஈவினிங் டைமில் ஒன்று சூடாக சாப்பிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு. அப்புறம் பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வேலை செஞ்சுக்கிட்டே இதுவும் நடக்கும். சைடில் இந்த விளையாடுறது, லூட்டி பண்ணுறது, நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுறது, இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே ஈவினிங் ஒரு பக்கம் இருக்கிறப்போ நைட்டு டின்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு மாவு இருந்துச்சு. சரி சாம்பார் வச்சுட்டு இட்லி ஊற்றிடலான்ட்டு அதையுமே செஞ்சுட்டேன். இதெல்லாம் எப்படி செய்வேன்னா பிரேக் போட்டுட்டு வந்து செய்வேன். சம்டைம்ஸ் வந்து ஒர்க்கு இருக்கிறப்போ கால் பேசிக்கிட்டே கூட செய்வேன். இந்த மாதிரியெல்லாம் கூட நிறையா வேலை பார்த்துட்ருக்கேன். பட் அதெல்லாம் செஞ்சால் தானே பசங்களுக்கு ஆன் டைம் நான் சாப்பாடு கொடுக்க முடியும். அதனால தான் நானுமே அவங்களோட உட்காந்து 2 இட்லி சாப்பிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று கொஞ்சம் ஹெக்டிக். ஏன்னா டீமில் இன்னும் 2 பேர் வந்து லீவ் போட்டதுனால ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருந்தது. சரி ஒரு காஃபி வச்சுட்டு ஒர்க் பார்க்கலான்னு சொல்லிட்டு 11:30க்கு மேலே ஆகிடுச்சு படுக்கிறதுக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து என்னோட டே ரொட்டீன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.